வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா டோட்டலா இந்த லாஸ்ட் 2-3 டேஸ்ல அப்படியே ரிவர்ஸா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 25% வந்து டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நேத்து வந்து மறுபடியும் ஒரு 25% இன்னும் ஒரு 21 டேஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு. ஆனா நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா ஓபன் ஆலும் மறுபடியும் ஃபைனலா வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருச்சு. சோ இவங்க 50% டாக்ஸ் போட்டுட்டாங்க அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா செக்டர்ஸ்லயும் பாதிப்பை ஏற்படுத்தாது. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எது சப்ளை வந்து ஜாஸ்தி கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த செக்டருக்கு எல்லாம் வந்து டாக்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு சில சைடு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரேர் மினரல்ஸ் ஆகட்டும், ரிமைனிங் இருக்கிற இப்ப ஐபோன் உற்பத்தி, செமிகண்டக்டர்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்க கண்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்கிற பொருளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் இல்லாம நாங்க எடுத்துக்கிறாங்க. எக்ஸஸா வந்து எங்க வேணாலும் நம்ம வாங்க முடியும்ன்ற இடத்துல வந்து அவங்க டாக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்தியால எக்ஸ்போர்ட் ஆகிற எல்லா பொருளுக்குமே வந்து டாக்ஸ் கிடையாது. ஒரு சில செக்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்த மார்க்கெட் ஃபைனலா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து நல்ல பிரைஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாரிஃபால பாதிக்கக்கூடிய செக்டர்ஸ்ல எது நிப்டி 50ல பெரிய அளவுக்கு இல்ல. அதனால நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன், அதாவது ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.23% வரைக்கும் நெகட்டிவ்ல போலான்ற நியூஸால கரெக்ஷன் ஆனால ஒழிய இந்த டாரிஃபால பாதிச்சு நெகட்டிவ்ல போகின்ற கம்பெனி பெரிய அளவுக்கு எதுவும் கிடையாது. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பிரகாரம் 50% வந்து டாரிஃப் ரைஸ் பண்ண செக்டர்ஸ்ல மெயினா பாதிக்கக்கூடிய செக்டர்ஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ் தான் இருக்குது. டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல சப்ளை இருக்கு. அதாவது நம்ம நேபர் கண்ட்ரிஸா இருக்கிற ஸ்ரீலங்கா ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், வியட்நாம், சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல அவங்க ஆல்டர்னேட்டிவா வந்து நமக்கு ரைஸ் பண்ணதுனால அவங்க நம்மளை விட கம்மியா இருக்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து அவங்க ஈஸியா வாங்க முடியும். அதனால இந்த செக்டர்ஸ்ல வந்து டாரிஃபை வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. கோல்ட பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நெசசரி கமோடிட்டி கிடையாது. சோ ஆப்ஷனல் தான். அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோசரம் கன்சிடர் பண்றவங்க தான் இதை பண்ணுவாங்க. சோ அடிப்படையா இது தேவைங்கிறது இல்ல. இதையுமே வந்து மேக்சிமம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுனால அதுலயும் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இறால் ஏற்றுமதியிலையும் வந்து ஒரு 50% பக்கமா வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா மட்டும் இல்ல எல்லா கண்ட்ரீஸ்லயுமே அது அவைலபிளா கிடைக்கும். அதனால வந்து ஸ்ட்ராங்கா இந்த 3 செக்டர்ஸ் தான் வந்து மெயினா அஃபெக்ட் ஆக போகுது. டெக்ஸ்டைல், கோல்டு, சீ ஃபுட்ஸ், லெதர் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் மெயினா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிமைனிங் செக்டர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயில் ரிலேட்டடுக்கு ஒரு 6% வரைக்கும் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அத்தியாவசியமா இருக்கிற மெடிக்கல் ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஐபோனோட உற்பத்தி இதுல எல்லாம் வந்து அவங்க டாரிஃபே வந்து கிடைக்கல. இப்ப 50% கொடுத்தாலுமே இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிருக்காங்க. இது இல்லாம சர்வீஸ் செக்டர்ஸ் அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாரிஃப் எதுவுமே கிடையாது. சோ அவங்களுக்கு எது எது தேவையா ஆப்ஷனலா வேற பக்கம் வாங்க முடியும் அப்படின்னா அந்த டாரிஃப் பர்சன்டேஜ் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. கிடைக்காத பொருள், அத்தியாவசியமான பொருள் அப்படிங்கறதுக்காக வந்து அவங்க வந்து டாரிஃப் ரிடக்ஷன் வந்து கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்பை தான் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல மூவா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல வந்து ரிடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து ஒண்ணு தேவை அப்படின்னா அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயமே கிடையாது. சோ கண்டிப்பா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிட்டாலியேட் பண்ணது நல்ல ஒரு விஷயம் தான். இவங்க டாக்ஸ் ரைஸ் பண்ண கண்ட்ரீஸ்ல ஜாஸ்தியா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, பிரேசில் இதுக்குதான் வந்து மேக்சிமம் டாரிஃப் 50% வரைக்கும் போட்டிருக்காங்க. சோ 50% அப்படின்னா டிஃபால்ட்டாவே முடிஞ்சு போச்சு. இது இவங்க வந்து 100%, 200%, 500% இப்படி எவ்வளவு ரைஸ் பண்ணாலுமே அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 100 ரூபாய் பொருள் 150 ரூபாய்ன்றப்பவே நமக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கண்ட்ரிஸ் வந்து ஈஸியா சப்ளை பண்ணிடுவாங்க. சோ அதனால வந்து இனி 50 போட்டாலும் ஒண்ணுதான், 100 போட்டாலும் ஒண்ணுதான், 200% போட்டாலும் ஒண்ணுதான். அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. உன்னி நடக்க போற இதை மட்டும் நம்ம கிளியரா வாட்ச் பண்ணா போதும். ரிமைனிங் கண்ட்ரிக்கு இப்ப சுவிட்சர்லாந்து, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இதுக்கெல்லாம் 30% போட்டிருக்காங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும்
அவங்க ரேர் மினரல்ஸ் வச்சு நல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்கனால வேற வழி இல்லாதனால அவங்களுக்கு 30% டேரிஃப்ல வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஆல்டர்னேட் பண்றது ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்கு. அப்புறம் வங்கதேசம், ஸ்ரீலங்கா, தைவான், வியட்நாம் இதுக்கெல்லாம் 20%, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து இதுக்கெல்லாம் 90% இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கு தான் இருக்காங்க. இதை வந்து இவங்க கண்டினியூ பண்றதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. சோ இதை நம்ம ஆல்டர்னேட் பண்றது ஒரு 1 இயர் வந்து கொஞ்சம் லேக் ஆனாலும் நம்ம ஆல்டர்னேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் நமக்கு வந்து ஏற்படுத்திடாது. ஷார்ட் டைம்ல, அதாவது 6 months to 1 year வந்து பாதிப்பு இருக்கத்தான் செய்ய போகுது. அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறது நம்மளோட கவர்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. நிறைய வந்து சப்சிடிஸ், அதாவது ஸ்டைஃபன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கோவிட் டைம்ல வந்து ஆஃபர் பண்ண மாதிரி தொழில் முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் அவங்க சிறப்பான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஈஸியா வந்து இதை ரெக்கவர் பண்ண முடியும். இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டருக்கு டேரிஃப் இல்ல இருந்தாலுமே ஐடி வந்து அப்டேட்டுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டொமைன்ஸ் வந்து பர்டிகுலரா சேஞ்ச் ஆக போகுது. அவங்களோட ஒர்க் பண்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஏஐ பேஸ்ட்ல நிறைய ஆல்டர்னேட் வரப்போகுது. அதனால பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அது இல்லாம லே ஆஃபும் ஜாஸ்தியா இருக்கு. நியூ பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், நியூ டூல்ஸ் எல்லாமே வரப்போறதுனால வரப்போற நாட்கள்ல வந்து ஐடி செக்டருக்கு வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு ஜாப்பை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம இது வரைக்கும் வாய்ப்பே தராது இருந்த கம்பெனிஸ், டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ், HCL எல்லாமே வந்து இப்போ ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் வந்து, அதாவது மார்க்கெட் லீடரா இருக்கிற விப்ரோ, இன்ஃபோசிஸ், எல்டிஐ, மெட்ரி, டிசிஎஸ், HCL, டெக்மேக் இதெல்லாம் ஒரு டீசென்டான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டீடைலா ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எதனால நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கணுங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி பார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து அத்தியாவசியங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வந்து இதுக்கு ஆல்டர்னேட் பண்ண முடியாது. அதனால பார்மா செக்டரும் பாதிப்பு வந்து ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. சோ மார்க்கெட்ல நல்ல பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற சன்ஃபார்மா, டிவிஎஸ் லேபரேட்டரிஸ், சிப்லா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் இது எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துக்கும். இப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 செக்டருமே ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% மேல டோட்டலாவே வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. பர்டிகுலரா ஸ்டாக்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்லாம் வந்து அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 35% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. HCL பொறுத்த வரைக்கும் 27% கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 25% கரெக்ஷன் ஆயிருக்கு. விப்ரோ வந்து 20% மேல கரெக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்மா ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சன்ஃபார்மா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. இது இல்லாம ரிமைனிங் பார்மா ஸ்டாக்ஸும் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இப்ப எக்ஸலண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கு. டிசிஎஸ்ல வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்சிடர் பண்ணதா இப்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கு. 52 வீக் லோவையும் பிரேக் பண்ணிருக்கு. சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மேக்ஸிமம் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பெரிய பாதிப்புங்கிறது வந்து கிடையாது. இனிமேல் நம்ம இதுக்கு எப்படி ஆல்டர் பண்ண போறோங்கிறத பொறுத்து தான் இந்த கம்பெனியோடயும் சரி நம்மளோட எக்கனாமியும் வந்து டெவலப்மெண்ட் இருக்க போகுது. சோ அதனால இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த கரெக்ஷன் ஃபால்ல வந்து மேபி இன்னுமே ஒரு ஹெவியான கரெக்ஷன் கூட வரலாம். அப்படி வர்றப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே வந்து எக்ஸலண்டான வெல்த்தை கொடுக்கக்கூடியதா. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நேற்று கன்சிடர் பண்ணா ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருந்த சன்ஃபார்மா, கேடிலா, லூபின் இதுல எல்லாமே வந்து நான் வந்து ஆவரேஜ் பண்ணேன். என்னோட ஆவரேஜ் பிரைஸை விட இது வந்து ஜாஸ்தியா இருந்தாலுமே இப்போ வந்து ஒரு 20% வரைக்கும் கரெக்ஷன் ஆனதுனால இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ண. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர்ஸா வந்து நான் எதையுமே கன்சிடர் பண்ணல. இப்பதான் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் கீழே போகுது, இன்னொரு 10% இல்ல 20% இந்த பார்மா செக்டரும் ஐடி ஸ்டாக்ஸும் வந்து கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா எஸ்ஐபி மோட்லயோ இல்ல லம்சம் மோட்லயோ இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். நீங்களும் உங்களோட அமௌண்ட்டை சிங்கிள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, ஸ்பிளிட் பண்ணி வச்சுங்க. மினிமம் குவான்டிட்டியா நீங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைஸ்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆவரேஜ் பண்ண முடியும். இமீடியட்டா இது ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி இது வந்து இந்த இயர் எண்டு வரைக்கும் கூட இருக்கலாம், இல்ல 6 months கூட ஆகலாம், இல்ல 1 year கூட ஆகலாம். ஆனா இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணி குவாலிட்டியான கம்பெனியை நம்ம ஆவரேஜ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல இந்த செக்டர்ஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஏஐயோட டெவலப்மெண்ட் வந்தாலும் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புங்கிறது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான். ஏன்னா இவங்க ப்ராஃபிட் ரைஸ் பண்றதுக்கோசரம் தான் இப்ப லே ஆஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே இதுக்குமே வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த கம்பெனிஸ் எல்லாமே அடாப்ட் ஆயிரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆல்ரெடி
ஆல்ரெடி இவங்க நிறைய டைம் ஹேண்டில் பண்ணதுனால ஈஸியா வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிரும். ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா வந்து அக்குமுலேட் பண்ணி வைங்க. டேரிஃப்ங்கிறது நமக்கு மேக்ஸிமம் தலைக்கு மேல போயிருச்சு. நீ இதை பத்தி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. நீ எப்படி வெளியே வர போறோம், என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறோம், அதனால நீ பெனிஃபிட் ஆகிறது எப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீ யூஎஸோட டேரிஃபை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. மேக்ஸிமம் டேரிஃப் நமக்கு விழுந்துருச்சு. அதனால நீ வரப்போற நாட்கள்ல இது குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய பாசிட்டிவா தான் இருக்கும். இந்த டேரிஃபை பொறுத்த வரைக்கும் 6 months to 1 year வந்து நெகட்டிவா இருந்தாலும் நெக்ஸ்ட் வரப்போற நாட்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நம்ம கம்பெனிஸ்க்கு அமைய போகுது. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.